பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நம்மை அழைத்தவரும் நாம் சேவிக்கிறமா இருக்கிற ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த ஓய்வு நாளிலே நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து வரும்படியாக நம்முடைய திருச்சபை மக்களும் இது காண்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த ஆராதனைகள் கண்ணெடுத்துக் கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ECI விஷன் திருச்சபையின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய கிருபையின் பிரசன்னம் உங்களோடு இருந்து பாதுகாத்து நடத்துவதாக நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தரைகளுக்கு பாராட்டியிருக்கிற இந்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த வாரமெல்லாம் கடந்த மாதமெல்லாம் எங்களை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்பித்து வந்திருக்கிற எல்லா இலக்குகளுக்காக நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். சபை மக்களையும் சபை விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதியும் பொது குடும்பங்களை நடத்துகிறார். உங்களுடைய புத்தக பேராயருக்காக சென்னை பேராயருக்காக நடிச்சிருக்கிறோம். தந்தை பேராயருக்காக இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நடிச்சிருக்கிறோம். முழுவதும் ஆராதிக்கிற நாட்களில் நாங்களும் இந்த யூடியூப் மூலமாய் கர்த்தருடைய செய்தியை நாங்கள் அறிவிப்பதற்கும் இதை கேட்பதற்கும் அந்த கிருபைகளுக்கும் தொடர்ந்து கர்த்தர் ஆராதனையை பொருட்படுத்தி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நம்முடைய பாடல் புத்தகத்தில் ஆராதனைக்கு ஆரம்பமாக 43வது பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். பாடலில் 43 அதில் நாம் பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அதிகாலையில் உன்
சங்கீதத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். நீங்களும் இல்லங்களிலே வேதத்தை எடுத்து 29ஆம் சங்கீதத்தை நீங்கள் என்னோடு கூட வாசிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் விழுகிறார். கர்த்தர் திரளான தண்ணீரின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முடிக்கிறது. கர்த்தர் லீபோனின் கேதுரு மரங்களை முடிக்கிறார். அவளை கன்று குட்டைகளைப் போலவும் லீபோனியும் சிறியோனைப் போலவும் காண்டமருகும் குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையாய் பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துக்குள் யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலபலத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்கும் பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அவர்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட சேர்ந்து யாவருமாய் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்யும்படியாக உங்களோடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பகுதியில் இருக்கிறதான விசுவாச பிரமாணத்தை என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து அறிவிக்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அது ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அது பரிசுத்த ஆவியானவராலே உற்பத்தி பிறந்தார். பொந்துபிதாவின் காலத்தில் பாடுபட்டு சிறையுண்டு மற்ற அடக்கப்பட்டு பார்த்தறிஞரார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தறினார். கலமத்துக்கேறி சர்வ பிதாவாகிய தேவனை வலுவரிசி வச்சிருக்கிறார். அவளுக்கு உள்ளூரையும் மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தவனை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுவையும் பரிசுவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சைர உயர்த்துதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்ப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பேண்டமிக் காலத்தில் ஆராதனை நாம் நடத்தக்கூடாதபடிக்கு நமக்கு அநேக தடைகள் அரசாங்கத்தின் மூலமாகவும் இந்த வியாதியின் மூலமாக இருந்தாலும் நிச்சயமாக வருகிற மாதங்களிலே நாம் எவ்வளவு திரளாய் ஒன்று கூடி கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கான வாய்ப்பினை நாம் ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தருவார். இதுவும் கடந்து போகும். நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கான நாட்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் ஆலயத்தில் இருக்கிறபடினாலே நான் மாஸ்க் அணியவில்லை. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வெளியே போகும்போது வரும்போது நீங்கள் மாஸ்க் அணிந்து கோவேக்சின் நீங்கள் தடுப்பூசிகளையும் நீங்கள் போட்டுக்கொண்டு உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள திருச்சபையின் சார்பாக மூப்பர்கள் சார்பாக நாங்கள் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு கொடுப்பாராக. உங்களுக்கு ஜெப உதவி தேவை என்றால் தொலைபேசி மூலமாகவும் அல்லது நேரடியாக நாங்கள் வந்து ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வருகிற நாட்களிலே ஆலயம் எப்போது திறக்கும் என்பதை அரசாங்கம் நமக்கு பேராயம் அறிவுறுத்தினால் மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். அன்று நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கான கிருபைகளையும் நன்மையான ஈவுகளையும் கர்த்தர் தருவாராக. இப்போதும் கூட நாம் யாவருமாய் இருந்த வண்ணமாய் கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? உலகம் கடந்து போகும், உலகத்திற்கவர்கள் கடந்து போவார்கள், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய அன்பு என்றைக்கும் அது ஒழிந்து போகவே போகாதபடிய மாணவர்களே, ஒருவேளை தனிமையான நேரங்களிலே உங்கள் இல்லங்களில் வீடுகளிலே நீங்கள் தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கலாம், தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடாது. எத்தனை மரணங்கள், எத்தனை இழப்புகளை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரை நாம் அண்டிக் கொள்ளும் போது அவர் நம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிறார். நாம் சேர்ந்து பாடுவோமா? ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம்.
அனைத்து மக்களும் சேர்ந்து ஆண்டு நாமத்தை நாம் அறிமுகப்படுத்துவோம். என்ன கவலை வந்தாலும் அவரை அன்பிப்பதை கண்ட ஒருபோதும் கைவிடுவதில்லை. சமூகத்தில் அமர்ந்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாய் புறப்பட்டு கடந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். தேவ சமூகம் நம்மை ஏற்றும், தேவ சமூகம் நம்மை ஆறுதல்படுத்தும், தேவ சமூகம் நம்மளை இன்னும் எடுத்து பயன்படுத்தும். தேவ அன்புக்குள்ளாய் நாம் கடந்து வருவோம். ராஜாவின் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். என்ன செய்து பாடு உற்சாகத்தோடு கேட்கிறதா பல சமூகத்தில் அமர்ந்திருப்பது வாக்கியம். ராஜாவின் மாளிகையில்
வியாதியின் படைகளை கிடந்தவனை ஆண்டவர் கண்டார். அன்பு கூறுகிற ஆண்டவர் அவர் நம்மையும் காண்கிறார். மகனே, நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கர்த்தர் கேட்டபோது, ஆம் ஆண்டவரே, நான் சுகம் பெற விரும்புகிறேன். இத்தனை ஆண்டு காலங்களாய் என் வியாதி என்னை கொடுமைப்படுத்தினதே, நான் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டேனே என்று அவன் கதைகிற போது கர்த்தர் அவன் அருகில் வந்தவனை ஆண்டவர் குணமாக்கினார். நீ எழுந்து நட என்று சொன்ன ஆண்டவர் இன்றும் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஓய்வு நாளில் அற்புதம் செய்வதற்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் விரும்புகிறார். இன்றும் அவர் அற்புதம் செய்வார். உலகத்தில் இருக்கிற அன்புகள் கடந்து போகலாம், ஒருவேளை மறந்து போகலாம், அங்க விட்டு விலகி போவதற்கு முயற்சியும் செய்யலாம். ஆண்டவர் ஒருபோதும் அன்பு மாறாது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே முழு வேலத்தோ அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இம்மானுவேலாகிய ஆண்டவர் அவரும் நம்மோடு கூட இருக்கிறார். எபேனேசராகிய ஆண்டவர் நம்மை நிற்கும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எபேனேசரே எபேனேசரே இதுவரையில் உதவினீரே. எபேனேசரே எபேனேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே முழு வேலத்தோ அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே என்று சொல்லி பாடுவோமே. யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. 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 நல்ல ஆண்டவரே, நீ சுகம் தர வல்லவராக இருக்கிறீர். உடைய பிள்ளைகள் சுகம் பெற்றுக் கொள்ளட்டும். உடைய கிருபையாய் காத்திருக்கிறோம், உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். நீ பேசும் ஆண்டவரே, இது எங்களோடு கூட இடைபெறும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவ செய்திக்கு நாம் கடந்து வருவோம். எசேயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம்.
26ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய திருவார்த்தை இப்படியாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். அன்பான தேவ பிள்ளைகளே, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவனுக்கு பூரண சமாதானம். உறுதியாய் பற்றி கொண்டவனை கர்த்தர் சமாதானப்படுத்துகிறார் என்று சொல்லிப்பார். உறுதியாய் பற்றி கொள்ளுகிற அனுபவம், நம்ம எதையெல்லாம் உறுதியாக கற்றுக் கொண்டிருக்கிறோம் அவையெல்லாம் மாயை என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் உறுதியாய் பற்றிக் கொள்கிறவனுக்கு தேவ சமாதானம் என்று எசேயாவின் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் நமக்கு சொல்கிறது. உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியா நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். அது ரோமர் எழுதின நிருபத்தின் 12ஆம் வசனத்துல நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உறுதியாய் பற்றிக் கொண்டவனுக்கு தேவ சமாதானம். ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 26 தொடங்கி 29 நீங்கள் வீடுகளிலே வாசிக்கலாம், வாசித்து பார்க்கலாம். அங்கே யாக்கோபு எனப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் அங்கு வாசிக்கிறோம். யாக்கோபு நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன். அவனுக்கும் உணர்வுகள், உணர்ச்சிகள், குடும்ப வாழ்க்கை, குடும்ப பாரம், கவலை, வேதனைகள், ஆசை எல்லாமே அவனுக்கு இருந்தது. எல்லாவற்றையும் நோக்கி அவன் பயணிக்கிறான். தன்னுடைய சகோதரனுடைய ஏசாயாவிடத்திற்கான சேஷ்ட புத்திரத்தை வாங்கிக் கொண்டு தன்னுடைய லாபான் மாமா வீட்டுக்கு புறப்பட்டு போகிறான். போகிற வழியிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். கள்ளர்கள் அதை கொள்ளையிடுகிறார்கள். அவன் தனிமையாக்கப்படுகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது மேலிருந்து ஒரு ஏணி கீழே மேலே வைக்கப்பட்டிருக்கிறவனை அவன் பார்க்கிறான். தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் அவன் காண்கிறான். பிறகு கர்த்தரால் வழிநடத்தப்படுகிறான். பிறகு போய் தன்னுடைய மாமனுடைய வீட்டில் போய் சேர்கிறான். அங்கே அவன் திருமணம் செய்து கொள்கிறான். பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறான். 12 பிள்ளைகளும் ஒரு மகளும், தீனாள் என்ற மகளையும் அவன் பெற்றுக் கொள்கிறான். திரளான ஆஸ்திகளை பெற்றுக்கொண்டு இந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவன் ஆஸ்தி பாசி இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மறுபடியும் தன் தகப்பனுடைய வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறான். அவன் வருகிற வழியிலே தன் சகோதரனை ஏமாற்றி வந்த ஏசா தன் ஊருக்கு போகிற இடையில இருக்கிறபடினாலே அதை கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் அவனுக்கு வந்த செய்தி என்னமோ, உன் சகோதரனாக ஏசா அங்கே உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறான், உன்னை கொன்று போடவும் ஒரு குடும்பத்தை அழித்து போடவும் அவன் காத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி செய்தி அவன் காதில் கேட்கப்படுகிறது. அவன் தன் பிள்ளைகளையும் மனைவிகளையும் விட்டு மறித்து போவோனோ என்று சொல்லி பயந்து அவன் இரவிலே எழுந்து தன் யாக்கோபு தன் தகப்பன் வழிபட்ட யெகோவா ஆண்டவரை நோக்கி உறுதியாக ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்த விண்ணப்பம் என்னவென்றால், ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்றார். இரவு முழுவதும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். ஆண்டவரே, நீ தந்திருக்கிற ஆஸ்திகளையும், நீ தந்திருக்கிற குடும்பத்தையும், நீ தந்த பிள்ளைகளையும் நான் இழக்க நேரிடுமோ என்று சொல்லி பயந்து, இவர்கள் என் சகோதரன் கொன்று போடுவானோ என்று பயந்து, நீர் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறீர், அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் உறுதியாக ஜெபிக்கிறான். யாக்கோபுக்கு பிள்ளைகள், குடும்பங்கள், ஆஸ்தி பாஸ்தி எல்லாவற்றையும் அவன் உறுதியாக சம்பாதித்துக் கொண்டாலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்வதற்கு அது நல்ல நேரமாக அமைஞ்சது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். பலரை நோக்கி நாம் உறுதியாய் பற்றிக் கொள்வோம். தொழில், வருமானம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம உறுதியாய் பற்றிக் கொள்வோம். அவை ஒரு நாள் நம்ம விட்டு கடந்து போகும், அல்லது நம்ம விட்டு விலகி போகும், அல்லது நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும். எதுவும் உறுதியானது அல்ல. வேதம் சொல்கிறது, வானம் அடவடை என்று விழும், பூமி பிளந்து போகும், நாம் காணுகிற இந்த பூமியும் வானமும் அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த பூமியை ஆண்டவர் அழைத்து போட போகிறார். ஆனால் இந்த பூமியை நாம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறோம். பூமி மேல் இருக்கிற ஆசை, ஆஸ்தி, பாஸ்திகள் இவையெல்லாம் தலைமுறை தலைமுறையாக உறுதியாய் பற்றிக் கொண்டு நாம் சேமித்துக் கொண்டே வருகிறோம். ஆனால் அவை ஒரு நாள் நாம் கடந்து போக வேண்டும், அல்லது அது நம்மை விட்டு கடந்து போகும். ஆனால் இது எல்லாத்தையும் சம்பாதித்த யாக்கோபுக்கு ஒரு எண்ணம், என் சகோதரன் என்னை கொன்று போடுவான், இவையெல்லாம் அழித்து போடுவதற்கு அவனுக்கு பலன் உண்டு, நான் பலனற்றவன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான். ஆண்டவர் இடைபடுகிறார். அவன் விண்ணப்பத்தை பார்க்கிறார். இரவெல்லாம் அவன் ஜெபிக்கிறான். அதிகாலை ஆகிறது. கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். என்னை விட்டுவிடு யாக்கோபே என்று சொல்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, யாக்கோபு ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொண்டார். என்னை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு நிரந்தரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் என்பதை யாக்கோபு ரொம்ப அழகாக அதை உறுதியாக பற்றிக் கொண்டார். ஆண்டவரை கேட்கிறார், ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. ஆண்டவர் அவனை இறங்கி வந்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் பேர் என்னன்னு கேட்கிறார். தன் பேரை ஆண்டவர் யாக்கோபு என்கிற பேரை மாற்றி இஸ்ரவேல் என்ற அந்த பெயரை வைத்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய தகப்பன்மாருக்கு கொடுத்த, தன் ஆதிபிதாக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். இதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நம் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். எஸ், நம் தகப்பனுக்கு ஆண்டவர் வாக்கு தந்திருப்பார், நம்முடைய பாட்டனாருக்கு ஆண்டவர் வாக்கு தந்திருப்பார், நம்முடைய ஆதிபிதாக்களுக்கு கர்த்தர் வாக்கு தந்திருப்பார், நமக்கும் வாக்கு தந்திருப்பார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஆனபடியினாலே என் தகப்பனுக்கும் என் ஆதிபிதாக்களுக்கு நீ வாக்கு பண்ணீர் அல்லவா, என்னையும் நீ வாக்கு பண்ணி நிறைவேற்றும் என்று கேட்டபோது ஆண்டவருடைய உள்ளத்துல யாக்கோபுக்கு இடம் கிடைத்தது. ஆண்டவர் இஸ்ரவேலே என்று அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். ஆச்சரியம் பாருங்க. பொழுது விடுகிறது, ஆண்டவர் புறப்பட்டு போகிறார், இவனும் கடந்து வருகிறான். ஒரு நிறைந்த உள்ளத்தோடு, பாரமான இதயத்தோடு இரவெல்லாம் கடந்து போன யாக்கோபு, வேதனையும் சஞ்சலமும் என்ன ஆகுமோ என்று கதிகலங்கின யாக்கோபு, அதிகாலையில இருட்டு அகன்று போனது, வெளிச்சம் உதயமானது. இந்த காலையில் ஒரு நாள் நம்ம விட்டு கடந்து போகும், துக்கம் நம்ம விட்டு கடந்து போகும், இந்த இருள் கண்டிப்பாக கடந்து போகும். நிச்சயமாக வெளிச்சம் அதிகாலை நமக்கு தோன்றும். அந்த அதிகாலையில வெளிச்சத்தை காண்கிற பிள்ளைகளாக தேவன் நம்மை நடத்துவார். இந்த பேண்டமிக் நமக்கு ஒரு இருள், அது அந்தகாரம், ஒருவேளை கரும்புகை போல இருக்கலாம். ஆனால் அதுதான் யாக்கோபுக்கும் ஏற்பட்டது. அதிகாலை வேளையில வெளிச்சத்தை அவன் காண்கிறான். காணும் போது அவன் புறப்பட்டு போகும்போது தன் சகோதரன் அவனுக்கு முன்பதாக புறப்பட்டு வருகிறான். ஓடி வந்து அவனை அனைத்து முத்தமிட்டு, என் தம்பியாகிய யாக்கோபே, இத்தனை அந்த காலமாக நான் காணாமல் அதிகலங்கி போனேனே, நீ என் உறவல்லவா, என் ரத்தம் அல்லவா, நீயும் நான் ஒரு வழியாய் வந்தவர்கள் அல்லவா என்று சொல்லி அங்கே ஏசா தன் சகோதரனை மன்னிக்கிறான். பிரியமானவர்களே, ஏற்றுக்கொள்கிறார். காரணம் என்ன? உறுதியாய் பற்றிக் கொண்ட அந்த ஜெபம் எப்பேற்பட்ட மனுஷனையும் உனக்கு சாதகமாய் கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா கொண்டு வரும். ஜெபம் எப்பேற்பட்ட மனுஷனையும் அது மாற்றும். ரட்சிக்கப்படாத மக்களா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட மக்களா இருந்தாலும் நீ ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் மாறுதலாய் முடியும். விசுவாசம். எஸ், அதுதான் இந்த உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற அனுபவம். அதிகாலையில் தன் சகோதரனை கண்டு தன் குடும்பத்தை அறிமுகப்படுத்துகிறான். இத்தனை திரளான ஆசி பாசிகளை தன் சகோதரனுக்கு கொடுக்கிறான். யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை, இல்லை யாக்கோபே, உன்னை ஆசீர்வதித்தவரும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் உன்னை மாத்திரமல்ல, உன் சந்ததியும் உன் எதிராளிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உறுதியாய் பற்றிக் கொண்ட ஜெபம் யாக்கோபின் சந்ததி வளர்ந்தது. இரண்டாவதாக பார்க்கும்போது ரூத் என்கிற புஸ்தகம், சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல 18 நீங்கள் வாசிங்கன்னு சொன்னா, ரூத்தும் நெகேமியாவும் நம்ம பார்க்கிறோம். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உன்னை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார்.
இது ரூத்துடைய தன் மாமியாரை பார்த்து நெகேமியை பார்த்து சொல்லுகிறார். இங்க அற்புதமான ஒரு சந்ததி மோவாப் தேசத்துல குடிபெயர்ந்து வாழ்கிறார். அவர்கள் பெத்தேல் ஊரிலிருந்து புறப்பட்டு போனவர். அங்கே அவர்கள் தங்கி அங்கே கணவன் மனைவியாக 2 பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறார். 2 பிள்ளைகளை பெற்று வளர்த்த போது திடீரென்று தன் கணவன் மறித்து போகிறார். சொல்லா புரியும் வேதனைகள், கஷ்டங்கள். கணவன் இழந்தது எவ்வளவு பெரிய வழி என்று நமக்கு தெரியும். இழந்தவர்களுக்கு அந்த வழியின் வேதனை. அதை இழந்த மனைவி தனிமைப்படுத்தப்பட்ட போது என்ன செய்வது என்று கதிகளின் அந்த நேரம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறார். அது வளர்ந்து பருவம் அடைகிறது. 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்கிறார். அருமையான மருமகளை அவள் சம்பாதிக்கிறார். ஓர்வா மூத்தவளாக இருக்கிறார். ரூத்து 2வது மருமகளாக இருக்கிறார். குடும்பம் சந்தோஷம் அகப்படப்பட்டு போகிறது. மகிழ்ச்சியோடு வாழ்கிறார். திடீரென்று எதிர்பாராத விதமாக 2 மகன்களும் இழந்து போகிறார், மறித்து போகிறார். கணவனை இழந்த நகமி, கணவன் இழந்த 2 மருமகள், இந்த 3 பேருமே அந்த கிராமத்துல அந்த பகுதியில தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக, எந்த ஆதரவற்றவர்களாக நதிகளில் நிற்கிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். பிறகு தன் மாமியார் தன் மருமகளை 2 பேரையும் அழைத்து, மகளே, நான் இனி பிள்ளையை பெற்றுக் கொடுத்து உன்னிடத்தில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் அவர்களுடைய தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன போது அதுக்கு ஓர்வா தன் மாமியாரை முத்தமிட்டு புறப்பட்டு போகிறார். ஆனா ரூத்தோ தன் மாமியாரை பார்த்து சொல்லுகிறார், என் மாமியாரே, உன் தெய்வம் தான் என் தெய்வம். நீ எங்கே இருக்கிறியோ நான் இருக்கிறேன். நீ எதை வழிபடுறியோ அதை நான் வழிபடுறேன். உன் ஜனம் என் ஜனம் என்று தன் மாமியாரை உறுதியாய் பற்றி கொண்ட மருமகள். இது எதை காட்டுது? அன்பு. உறுதியாய் இருந்தது யாக்கோபு ஜெபத்தில். குடும்ப வாழ்க்கையில தன் மாமியாரை மாமனாரை தன் உறவுகளை உறுதியாய் பற்றிக் கொள்கிற அனுபவம், சொந்த பந்தங்களை உறுதியாய் பற்றிக் கொள்கிற அனுபவம். உறவுகளை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ளணும். மாமனார், மாமியார், நாத்தனார், சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், பெரியப்பா, சின்னம்மா, அப்படி என்று நமக்கு ஆண்டு உறவுகளை தந்திருக்கிறார். ஆனா ரூத்தினுடைய பாடல் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒருவேளை மாமனார் இருந்திருந்தால் மாமனாரை உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்பார், புருஷனையும் பற்றிக் கொண்டிருப்பார், பிள்ளைகளையும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்பார். மாமியாரை பற்றிக் கொண்டவர்களுக்கு நல்ல உள்ளம் என்னன்னா, தன் மாமியாரை தன் அன்பின் நிமித்தமாக ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில உறுதி பட்சமா இருக்கிறோமா? அப்பா அம்மாவை மாத்த உறுதியா பற்றிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது நமக்கு தந்திருக்கிற மாமனார், மாமியார், உறவுகள், சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், அண்ணி, தம்பி, தங்கை என்ற உறவுகளை நாம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறோமா? இதுல பாரபட்சம் இல்லாத உறவு தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். அளவற்ற அன்பு தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த அன்பை நம்மிடத்தில் தந்திருக்கிறார். அன்பு கூறாமல் நாம் கொடுக்க முடியாது, கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. அதைத்தான் நம்ம அங்கு பார்க்கிறோம். மாமியாரை பார்த்து ரூத்து சொல்லுகிறார், அப்படின்னு சொல்றார், நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன் என்று சொல்றார். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் என்று சொல்றார். மரணமே அல்லாமல் உன்னை என்னை பிரிக்க முடியாது என்று சொல்றார். தேவ பிள்ளைகளே, மரணமே அல்லாமல் வேறொன்றும் ஒரு விட்டு என்னை பிரிக்க கூடாது என்று உறுதியாக தன் மாமியிடத்துல உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறார். இது எதை காட்டுகிறது? குடும்பத்தின் உறவு நமக்கு தந்திருக்கிற வெகுமதி, குடும்ப உறவுகள் தேவன் நமக்கு தந்திருக்கிற கிஃப்ட். இந்த உறவை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். ஏனோ தன்னமாய் அல்ல. ஒரு மகள் அம்மாவாக மாறுகிறார், பிறகு அவள் மாமியாராக மாறுகிறார், பிறகு அவள் பாட்டியாக மாறுகிறார், அல்லது அத்தையாக மாறுகிறார், அக்காவாக மாறுகிறார், அண்ணனாக மாறுகிறார். அப்போ குடும்பத்தின் உயர்வு நமக்கு தேவன் தந்திருப்பது அது அன்பின் அடிப்படையில் உயர்த்தி வைக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு உறவுகளையும் நான் நிராகரிச்சுட்டு இன்னைக்கு தனி அபார்ட்மெண்ட்ல, தனி ரூம்ல, தனி வீட்டுல, ஏதோ இடத்துல நம்ம தனிமையை நம்ம முடங்கி கிடக்கிறோம். எல்லா உறவுகள் மத்தியில வாழ வேண்டிய நாம் எல்லா உறவுகளையும் தொலைச்சிட்டு நாம் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பங்களிலே உறவு இல்லாதனால தான் இன்னைக்கு பெற்றோர்கள் வீதியில வீசப்படுகிறார்கள், உறவுகள் புறக்கணிக்கப்படுகிறது, உறவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியல. பிள்ளைகள் வாயில விடிய கேம் தான் வருது,
வாட்ஸ்அப் தான் வருது, மற்ற காரியத்தை இந்த பிள்ளைகள் பார்க்கிறாங்களே ஒழிய, ஆனா அம்மா அப்பா அத்தை என்று சொல்லி கூப்பிடுற உறவுகளின் குடும்பங்களில் கேட்பது அரிதாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, ரூத் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். தன் உறவுகளை ஏற்றுக்கொண்டார், தன் அன்பை ஏற்றுக்கொண்டார், தன் அன்பை அரவணைத்துக் கொண்டார். உறவுகள் இல்லாமல் ஆண்டவர் நமக்குள் வாழ முடியாது. தனிமரம் என்றைக்கும் தோப்பாக மாறாது. தனிமரம் என்றைக்கும் தோப்பாக மாறாது. அதனால்தான் ஆண்டவர் மரங்களுக்குள்ள விதைகளை வைத்தார். ஒரு மரம் 1000 லட்சம் விதைகளை கொடுக்கும் போது அது அங்கே விழுந்து முளைக்கும் போது அது தோப்பாக மாறுகிறது. குடும்பம் அது போலதான். உன்னை மட்டும் ஆண்டவர் தனிமையை படைக்கல, கூட மனைவியை கொடுத்தார். அதுல மச்சனை மூத்தா என்று சொல்லக்கூடிய எல்லா உறவுகளையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஏனென்றால் வரும்போது நான் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, நான் கொண்டு போவதும் இல்லை. நாம் கொடுக்கிறது ஒன்றுதான், அன்பு. அந்த அன்பு நம்மிடத்தில் எப்போது இருக்கிறது. அது பாரபட்சம் காட்டாது, அது இருமாப்பு அடையாது, தற்பொழுவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு செய்யாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது. தேவ அன்பு நமக்கு நிலைத்திருக்குமானால் அது உன்னை ஈர்க்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, உறுதியாய் ஜெபத்தில் பற்றிக் கொண்ட யாக்கோபு, உறுதியாய் அன்பில் பற்றிக் கொண்ட ரூத், நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கடைசியின் காலத்துல ஒரு பேர் அன்பும் சிநேகம் இருந்து கர்த்தர் மேலெடுத்த கர்த்தர் கிருபை செய்வாரா. நம் கண்களை மூடுவோம். தேவனுடைய அன்பு அளவற்றது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தையை நீ ஆசீர்வதி. உடைய பிரசன்னங்களை காண்போம். கேட்கிற ஊழல்களில் நாம மகிமையாயிற்று. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இறுதியாக ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போக கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய பாடல் புத்தகத்திற்குதான பாடலே 262வது பாடல். போற்றி துதிப்போம், போற்றி கோத்திரம் பாடியை போற்றிடுவோம், தேவாதி தேவன் என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடி தேவன் நாமத்தை நாம் பாலியே போற்றிடுவே.
தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவேன். மறுபடியுமாக ECI மிஷன் சர்ச் சிற்கோணம் திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இது ஒளிபரப்பின் மூலமாக வீடியோ மூலமாக நமக்கு உதவி செய்த இசைக்கருவி வாசித்த அருமையான தம்பி நிர்மல் அவர்களுக்காகவும் இதை யூடியூப் மூலமாக வீடியோ எடுக்கும்படியாக செய்த ராஜபூஷன் அவர்களுக்காகவும் அருமையான கீபோர்ட் சாங் அவர்களுக்காகவும் ட்ரம்மர் சாங் அவர்களுக்காகவும் அருமையான மூப்பெரும் அவர்களுக்காகவும் சபை விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் மூப்போதர்களாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒருவேளை வருகிற வாரங்களிலே நாம் ஆராதனை கூடி ஜெபிக்க ஒரு வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும். தொடர்ந்து ஜெபத்தை தரித்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். நாம் ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான யாக்கோபு உன்னை உறுதியாய் பற்றிக்கொண்டது நிமித்தமாக கர்த்தர் அவன் சந்ததியினை ஆசீர்வதித்து தேவ சமத்தோடு கூட அவர் தன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு தன் தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். குடும்பத்தின் உறவுகளிலே உறுதியாய் பற்றி கொண்ட ரூத் தேவ சமாதானம் அடைந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கபடியாக நீ கிருபை செய்து அந்த அன்பு நாங்கள் தொடர்ந்து இருக்கும்படியாய் ஆதி அன்பை விட்டு விலகி போகாது. இந்த பிள்ளைகள் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கிருபை செய்து இதை கேட்கிற உள்ளங்களை ஆசீர்வதி தேவனை சந்தி இந்த வருகை மிக சமயமாக இருக்கிறபடினால ஒரு கூட்ட ஆத்துமக்களை ஆயத்தப்படுத்த எங்களை கிருபை செய்து உதவி செய்த யாவரையும் பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியமும் கர்த்தர் நம்முடைய எப்போதும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களுடைய மறுவார்த்தை. ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக, முதல் இருப்பாராக. சமத்தோடு புகழ்கடவும் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். அல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.